ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பிரியாரி பேசுகிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட் வந்து நம்ம ஏ டு செட் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆடு வளர்க்கறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணையில் வந்து அதிக லாபம் பெறதுக்கான பசுந்தீவனம் என்னென்ன வகை பசுந்தீவனம் அதை எப்படி நம்ம கொடுக்கணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராச்சும் வந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டு பண்ணையில் அதிக லாபம் பெற பசுந்தீவனங்கள். பசுந்தீவனம். ஆடுகளுக்கு பசுந்தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் கொடுப்பதை விட பசுந்தீவனம் அளிப்பதால் தீவன செலவை குறைக்கலாம். பசுந்தீவனத்தை போதிய அளவு கொடுத்தால் கலப்பு தீவனம் கொடுக்கும் அளவை குறைத்துக் கொள்ளலாம். ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனத்தை நீங்கள் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலப்பு தீவனம், இந்த அடர் தீவனத்தை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனங்களில் புரதம், தாது உப்புகள், உயிர் சத்துக்கள், குறிப்பாக உயிர் சத்து ஏ மற்றும் இ ஆகியவை உலர் தீவனத்தை விட அதிகமாகவே உள்ளது. அதாவது பசுந்தீவன புரதத்தில் ஆர்ஜனின், லைசின் மற்றும் குளுட்டோமிக் அமிலம் போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளது. இது ஆடுகளின் வளர்ச்சிக்கு உதவியாக உள்ளது. உயிர் சத்துக்களின் முக்கியமான பீட்டா கரோட்டின் பசுந்தீவனங்கள் அதிகமாக இருப்பதால் இது விட்டமின் ஏ தேவையை பூர்த்தி செய்வதுடன் ஆடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா பசுந்தீவனத்தில் தான் வந்து ஆர்ஜினின், லைசினின், அப்புறம் பார்த்தீங்கன்னா குளுட்டோமிக் அமிலம், அப்புறம் இந்த மாதிரி உயிர் சத்துக்கள் அதிகமாகப்படுத்துறதுக்கு பீட்டா கரோட்டின், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் வந்து பசுந்தீவனத்தில் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து இந்த பசுந்தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சப்ளிமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இந்த பசுந்தீவனம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இதில் வந்து பசுந்தீவனத்தில் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பச்சை காய்கறி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த பசுந்தீவனத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையவே ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ அதுதான் இந்த விஷயம். ஓகேங்களா? பசுந்தீவனங்களில் எளிதில் செரிக்கக்கூடியவை, உடலுக்கு குளிர்ச்சியை தரவுள்ளது. அதாவது பசுந்தீவனம் எளிதில் செரிக்கக்கூடியது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. என்ன அப்படின்னா அந்த சோளத்தட்டு இந்த மாதிரி விஷயங்களை எளிதில் செரிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உடலுக்கு குளிர்ச்சியை தரும். ஆடுகளை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கினா தான் வெயிட் கெயின் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா வெயிட் கெயின் ஆகாது. ஸோ அதனால் குளிர்ச்சியாக இருக்கிற பொருட்களை தான் நம்ம கொடுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பசுந்தீவனத்தை நீங்கள் கொடுக்கலாம். இதனால் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் பால் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. இந்த மில்க் டிமாண்ட்லாம் வரும் பார்த்தீங்களா? குட்டிகளுக்கு பால் பத்தாமல் போகிறது, இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு வராமல் இருக்கும். ஸோ அதனால் பசுந்தீவனத்தை நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம். இந்த முருங்கைத்தழை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம். நீங்கள் இந்த குட்டி போட்ட ஆடுகளுக்கு முருங்கைத்தழை, ஸோ இந்த மாதிரி தழைகளை நீங்கள் அதிகமாக கொடுக்கறது மூலிமா அந்த பால் உற்பத்தி வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலர் தீவனங்களுடன் பசுந்தீவனத்தையும் சேர்த்து கொடுப்பதால் தீவனம் உட்கொள்ளும் அளவு அதிகரிப்பதுடன் உலர் தீவனத்தின் செரிமான தன்மையும் அதிகரிக்கிறது. அதாவது பசுந்தீவனத்தை நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது உலர் தீவனத்தோட செரிமான தன்மையும் அது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தீவனம்லாம் நல்லாவே சாப்பிடும். நல்லா பசுந்தீவனம் கொடுத்தீங்கன்னா அடுத்து விரும்பி சாப்பிடும். அதுக்கப்புறம் குறிப்பாக கடலைக்கொடி, சோளத்தட்டு ஆகியவற்றுடன் மர இலைகள் மற்றும் பயிறு வகை தீவனங்கள் சேர்த்து கொடுப்பதால் உடல் வளர்ச்சி அதிகரிக்கிறது. அதாவது இந்த கடலைக்கொடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த கடலைக்கொடிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த கடலைக்கொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்கறது மூலிமா ஆடுகளை வந்து ஈஸியாக வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். வெயிட் கெயின் விஷயத்தில் இம்பார்ட்டண்டான ஒரு தீவனங்கள் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாகணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளுக்கு அடர் தீவன செலவை குறைக்க, முக்கியமாக புண்ணாக்கு செலவை குறைக்கவும், எளிதில் சினை தங்கவும், சினைக்கு வராத பெட்டையாடுகள் ஒரு சேர சினைக்கு வரவும், ஆடுகள் எடை கூடவும், தோல் மினுமினுப்பு மற்றும் விற்பனைக்கு ஏதுவாக இருக்கவும் பசுந்தீவனம் இன்றியமையாதது. அதாவது என்னன்னா ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் அந்த அடர் தீவனத்தை குறைக்கிறதுக்கு, புண்ணாக்கெலாம் நீங்கள் வாங்குற செலவுலாம் கம்மி பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் வந்து நல்லா மினுமினுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது நீராடுன்னு சொல்லுவாங்க. நல்லா நீர் இருக்கிற ஆடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்க்கறதுக்கு கொழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆடு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஷைனிங்காக லுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த மாதிரி அப்போ தான் வந்துட்டு ஆடு செல் ஆகும் ஈஸியாக. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு ஆடு மாதிரி அப்படியே ஒரு ஷேப் இருக்கிறதுக்கு, அதாவது அந்த ஃப்ரேமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆடு வரதுக்கு, ஷேப் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பசுந்தீவனத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து டயட் பிரகாரமாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டயட் பிரகாரம் எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது என்னுடைய விளாக்னு சொல்லிட்டு, அதாவது என்னுடைய டயட் பிளான்னு சொல்லிட்டு ஆடு வளர்ப்புக்கான டே 1லேருந்து என்ன பண்ணணும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நாங்கள் எப்போ போடுறோமோ அந்த டைமில் நீங்கள் இதை மேற்கொண்டா ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? பசுந்தீவனம் இன்றியமையாதது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பசுந்தீவனம் சொல்லிட்டு ஒரு சில
கேட்டகரிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோ3, கோ4 புல், அப்புறம் அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், தீவனச்சோளம், சூபா புல், கலப்பை கோணி, கிளிசிரிடியா போன்றவை இருக்கின்றன. இந்த வகையில் நெற்பயிர், ஒட்டுப்புல், கோ1, கோ2, கோ3 வகையில் நீர்ப்புல், கொழுக்கட்டை புல், ஈட்டி புல், கினியா புல் மற்றும் மயில் கொண்டை புல் ஆகியவற்றை முக்கியமானதாகும். ஸோ இவ்வளோ புல்கள் வகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த புல் வகையில் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன புல் வகை இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இத்தனை புல் வகையில் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 3-4 புல் வகையை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய லேண்டில் நீங்கள் போட்டு நீங்கள் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதுமானதாகவே இருக்கும். ஓகேங்களா? இவ்வகையில் புரதச்சத்து 5 to 10% வரை உள்ளது. இதில் கம்பு, நெற்பயிர், ஒட்டுப்புல், கோத்திரி ரகமானது அதிக விளைச்சல் தரக்கூடியது. அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏக்கரில் 150 டன் வரையில் விளைச்சலை எதிர்க்கலாம். இது ஒரு முறை பயிர் செய்தால் 8 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து விளைச்சல் தரக்கூடியது. அதாவது நீங்கள் இது ஒன்ஸ் நீங்கள் இதுலேருந்து நான் சொன்ன கேட்டகரியிலேருந்து ஒரு 3 புல் வகையை நீங்கள் எடுத்து ஒன்ஸ் நீங்கள் பயிர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அது வந்துட்டு அதனுடைய விளைச்சலை கொடுத்துக்கிட்டாரு. நீங்கள் அதுலேருந்து அப்படியே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றுறதுனா கூட நீங்கள் பேட்டர்னை மாற்றிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஒரு வாட்டி நீங்கள் அதை விதைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கோத்திரி ரகத்தை சிறு துண்டுகளாக்கி நறுக்கி கொட்டில் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு பசுந்தீவனமாக அளிப்பதன் மூலம் ஆடுகளின் உடை வளர்ச்சியை அதிகரிக்கலாம். அந்த கோத்திரி அப்படிங்கிறது இந்த கோத்திரி புல் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு சோளம் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கோத்திரி புல்லை வந்துட்டு நீங்கள் துண்டு துண்டாக நறுக்கி காய வச்சு நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கின்னு ஒரு 4 ஆடு 2 ஆடு வச்சுக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் இதை வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி வளர்த்து கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோத்திரி ரகத்தை. அப்புறம் பயிர் வகை பசுந்தீவனங்களையும் அதாவது புல் வகை தீவன பசுந்தீவனையும் ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடர் தீவனத்தை நீங்கள் கஷ்டாக கொடுக்குறீங்களா அந்த அளவுக்கு வந்துட்டு இது வெயிட் கெயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நல்லா சேர்த்து கொடுங்க. இவற்றில் வேலி மசால் அதிக விளைச்சல் தரக்கூடியது. அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏக்கரில் 40 டன் வரை விளைச்சல் தரும். அதாவது வேலி மசால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. அதாவது இப்போ எப்படி நம்ம சோளத்தட்டு ரெகுலராக இருக்கும் அந்த மாதிரி வேலி மசால் அப்படிங்கிறது ரெகுலராக இருந்தே ஆகணும். ஸோ அதனால் வேலி மசால் கம்பல்சரி போட்டுங்க. இது நிறையவே அதாவது இடத்த ஆக்கியூபைட் பண்ணும். அதாவது தீவனம் நீங்கள் விதைச்சி விட்டிங்கன்னா நிறைய இடத்த ஆக்கியூபைட் நிறைய வளரும் இது. ஓகேங்களா? நிறைய ஏரியா கவர் ஆகி வளர்ந்துருக்கும். அதனால் வந்துட்டு அதான் சொல்கிறாங்க. அதான் ஒரு ஏக்கரில் 40 டன் வரை விளைச்சலை தரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இந்த தீவன புல்லை நீங்கள் வளர்த்து நீங்கள் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும். வெயிட் கெயின் ஆகும். ஸோ நம்மளுடைய சேனலை பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும். நம்ம எந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமாக ஒரு 3 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் யாராச்சும் புதுசாக ஃபார்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வீடியோ மேக் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னை பர்சனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கே நீங்கள் ஏதாச்சும் டவுட் கேட்டிங்கன்னா கூட நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வேறாச்சும் டவுட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை சி யூ.